ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வெரைட்டி ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டன் தொக்கு ரொம்ப சிம்பிள் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா மட்டன் தொக்கு. பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுது இல்லைங்களா? சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிடலாம். 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுக்கணும். லோ ஃப்ளேமில் வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். இது கூடவே 3 வரமிளகா நம்ம சேர்த்துட்டு நல்ல வாசனை வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. அந்த வாசனையே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு இன்னொரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இந்த மசாலா நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இதை வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம மட்டன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுடலாம். மட்டன்லேயே நம்மளுக்கு வந்து தண்ணி விடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மட்டன் வந்து அந்த மசாலாவோட நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மட்டன் வந்து மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டீ டம்ளர் இருக்கும் இல்லைங்களா, அதில் தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு குக்கரை மூடி ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டுடலாம். இப்போது விசில் வந்து விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மட்டன் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் வந்து நான் மீடியம் காரமாக தான் செஞ்சிட்ருக்கேன். ஸ்பைசி வேணும்னா இன்னும் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சுண்டுற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும். அப்படின்னா நம்மளுடைய மட்டன் தொக்கு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிள் ஸ்டைலில் தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.